நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றது தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே துலாம் அப்படின்னாலே தராசு. தராசுனா என்ன? நீதி, நேர்மை, உண்மை அப்படின்றது எல்லாமே அந்த தராசு. துலா ராசிக்காரங்க நிறைய பேர் தொழில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரியும். அதே மாதிரி துளாராசினுடைய குணமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சகஜமாக பழகுவாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துலையும், தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க ஒரு கஸ்டமரை டீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்து பொருள் வாங்கினாலும் சரி, 10,000 ரூபா கொடுத்து பொருள் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வது துலாத்துக்கு ஈடு வேறு எதுவுமே கிடையாது. துலாத்துக்கு ரொம்ப வின்னிங் சீக்ரெட் அப்படின்னு எடுத்து அவங்க ஜாலியாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே கலை, பாட்டு. எந்த ஒரு கலை இருந்தாலும் சரி, அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஆயிட்டாங்கன்னா ரொம்ப 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 டிஃபிகல்ட். அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஆகாமல் பார்த்துக்கணும். அது எந்த துளாராசியாக இருந்தாலும் சரி. அவங்க மூடியாக இல்லாமல் ஓப்பன் அப்பாக வந்தாங்க அப்படின்னாலே சம்திங் எக்ஸ்ட்ராடனரி சாதிப்பாங்க. அண்ட் மேலும் அவங்கள யாரும் குறையே சொல்லிடக்கூடாது. ஏன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபோனில் ஒன்று டைப் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதில் அப்டேட் யூ லேட்டர் அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ அப்புறமே சொல்கிறேன்னு தான், நீ சொன்னனால தான் நான் ஃபோன் பண்ணல அப்படின்னு சொன்னேன். ஏய், நான் அப்படி சொல்லலை, நான் அப்டேட் யூ லேட்டர்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்றது அவங்க சொல்கிறதுல கிளியர் கட்டாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த துளாராசிக்காரங்க. அப்படிப்பட்ட இந்த துளாராசிக்காரங்க நிறைய பேருக்கு இந்த பிப்ரவரி மாத கிரகநிலையை பார்த்து பெரிய டவுட் இருக்கு. என்ன தெரியுமா? துலாத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்க போய் உட்கார்ந்துருக்கார்? அவர் 6ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கார். சரி, 6ஆம் வீட்டில் அவர் எக்ஸ்ட்ராடினரி பவரோட உச்சம் பெற்றிருக்கார். சரி, அங்க ராகு வேற இருக்காரே. அண்ட் அந்த சுக்கிரன் போய் 6ஆம் வீட்டில், இவருடைய ராசிநாதன் 8ஆம் வீடும் இவரே. அப்ப எப்படி இருக்குன்னா ஒண்ணுமே புரியாம இருக்குங்க இந்த பிப்ரவரி மாதம். இதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கேட்கணும். அதில் இருக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்கணும். ஏன்னா இது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிப்ரவரி மாதம்தான் வாழ்க்கையில் மறக்க முடியாத ராஜ யோகண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது மிகப்பெரிய திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, ஆனால் அந்த கடன் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் நீங்கள் இருக்கீங்க. அப்படின் போது பொதுவாகவே துளாராசிக்கு சிந்தனையே பணம் 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 பணம்ன்ற சிந்தனை எப்பயுமே இருக்கும். அதுலேயும் இப்போ ரொம்பவே இருக்கும். அப்படி இருக்கும்போது வாங்கின கடனை நீங்கள் கொடுக்க முடியலேன்னு போது அந்த பணத்தை நாடி எவ்வளவு நீங்கள் போவீங்க சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் இப்போ இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகள் பார்க்கும்போது நீங்கள் என்னதான் தாவா சொல்லிகிட்டே இருந்தாலும் நேர சந்திக்க வச்சிடும் நீங்கள் கடன் வாங்கினவங்களையும் உங்களையும். இங்கே ரொம்ப முக்கியமாக பிப்ரவரி மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது துளாராசி அன்பர்கள் அவங்க சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் எதிர்பார்க்காத நபரை சந்திச்சு அந்த இடத்துல ஒரு ஹீட் உருவாகி ஒரு டென்ஷன் ஆகி, ஆனால் ஃபைனலி அதுதான் ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்பாடி அவர்கிட்ட சொல்லிட்டோம்ப்பா, அவர் நின்று அந்த இடத்துல கேட்டுட்டார், என்னப்பா அது 6 மாசமா நீ இப்படி பண்ற, கொடுக்காம செய்யாமன்னு கேட்டாரு. ஆனால் அவங்களையும் உட்கார வச்சு இதனால தான் என்னால் கொடுக்க முடியலன்றதை சொல்லி, ஓகேப்பா நீ அசல் அப்புறம் கொடு, வட்டியை மட்டும் கொடு, சரி உனக்காக நான் பர்சன்டேஜ் ஆஃப் வட்டியை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே பாசிட்டிவாக இருக்கும். நான் ஏன் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அது சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவ் ஃபோர்ஸாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன் இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி யாரு? சூரியன். அவர் செகண்ட் ஹாஃபில் அவர் சனி பகவானோட போய் சேர்றார்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல 5ஆம் வீடுல சூரியனும் சனியும் சேர்ந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் குடும்பத்துக்கு முன்னாடியோ உங்கள் குழந்தைங்க முன்னாடியோ அவங்க கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்கே இருக்கும். இங்கே தடுமாற்றம்ன்றது வரும் துளாராசி அன்பர்களே, ஆனா அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வலுவும் உங்ககிட்டயே தான் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா புதன் இந்த மாசம் உங்களுக்கு உங்களுடைய 4ஆம் வீடு 5ஆம் வீடு 6ஆம் வீடுன்னு அவர் டிராவல் பண்றாரு. அது உங்களுக்கு ஃபேவரபிள். ஸோ இந்த இடத்துல பதட்டம் இல்லாம அந்த இடத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கையாண்டிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையும் இந்த மாசம் நீங்க சமாளிச்சு வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு லேண்ட் ஒருத்தருக்கு 6 மாதங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க நான் உங்களுக்கு பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அவர் எடுக்காமல் இருப்பார். அதனால நீங்கள் சிக்கலுக்குள்ளே மாட்டியிருப்பீங்க. அந்த லேண்டை மற்றவனுக்கும் விற்க முடியாமல் இவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருப்பீங்க. அப்போது இந்த மாதம் நேராக அவனை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதிர்பார்க்காம நடக்கும். பிளான் பண்ணி இல்லை, எதிர்பார்க்காம நடக்கும். அப்ப அந்த இடத்துல சாமர்த்தியமா பேசி அவனால செய்ய முடியுமான்றதை கிரகிச்சு, செய்ய முடியல அப்படின்னா நீ கொடுத்த அட்வான்ஸையும் போட்ட அக்ரிமெண்ட்டையும் நீங்க கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்கறதுக்கு உண்டான காலகட்டம். அப்படி பார்க்கும்போதும் டக்குன்னு அந்த லேண்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ இது ரெண்டுமே சொல்றோம் இல்லையா, இதுதான் ஃபைனலி இட் இஸ் கால் திடீர் ராஜயோகம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் வீட்டில் 6ம் 8ம் பரிவர்த்தனை பெற்றிருக்குன்றது மிகப்பெரிய யோகம். பட் இதில் பதட்டம்ன்றது பட வேண்டான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் துளாராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயமே எப்படி எடுத்துக்கணும்னா, கலக்கம் வரும், ஆனால் அந்த கலக்கம் நன்மையில் போய் முடியும் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மெயின் பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கணும். அதே மாதிரி இப்போ கேட்ட இடத்துல கடன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய 12ஆம் வீடு சுக்கிரன் பார்க்குறார். அப்போது எந்தெந்த விஷயமெல்லாம் விரயமாக ஆயிட்டுருக்கோ அது ராகுவோட பார்க்கறதுனால அதை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான வழியும் அவரே கொடுப்பார். அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இதில் நீங்கள் முக்கியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். மிஸ் பண்ணிடவே வேண்டாம். அதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இல்லாட்டி நிறைய பிரச்சனைகளுக்குள்ள மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ சூரியன் அங்கே சேர்றதுனால, சூரியன் சனியோட சேர்றதுனால நீங்கள் ஃபுல் டாக்குமெண்ட்ஸோட தான் நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பீங்க. லைசன்ஸு, ஆர்சி புக்கு எல்லாமே கிளியராக இருக்கும். நீங்கள் ஹெல்மெட்டும் போட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் கரெக்டாக உங்களை மட்டும் கூப்பிடுற நேரம்தான் இந்த காலகட்டம். அப்போ உங்களை கூப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னப்பா இது இருக்கா அது இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களை கேட்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க பதட்டப்படவும் கூடாது, தயவு செஞ்சு கோவப்படவும் கூடாது. நான் இப்போ சொன்ன வார்த்தைகளை கவனிங்க. தயவு செஞ்சுன்னு நான் சொன்னேன். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, உங்க முன்னாடி வர்றவங்க யாராக இருந்தாலும் சரி, இப்போ உங்ககிட்ட கோபமா அதிகார தோரணையோட பேசுவாங்க. ஏன்னா லாபஸ்தானாதிபதி சூரியனுடைய நிலை அப்படித்தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நீங்க கோவப்படாம, என்ன சார் என்கிட்ட தான் எல்லாம் இருக்கே, என்ன சார் அப்படின்னு கேட்காம, சார் இதெல்லாம் இருக்கு சார், இதெல்லாம் இருக்கு சார், எல்லாமே பர்ஃபெக்ட் தான் சார் அப்படின்னு நீங்க பேசணுமே ஒழிய அந்த இடத்துல எகிரிடக்கூடாது. எகிரினால் பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டிக்குவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில இத்தனை நாள் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் நேர் உங்க முன்னாடி நின்று எகிருவாங்க, கோவப்படுவாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க. பட் அந்த இடத்துல சாமர்த்தியமா நீங்க செயல்பட்டு, இந்த சாமர்த்தியமா அப்படின்றதுக்கு தான் இப்ப நடக்கிற திசா புத்தியை சொல்றேன். பிளஸ் அதுக்குண்டான என்ன பரிகாரங்களுன்றது நான் லாஸ்ட்ல சொல்றேன். அதையும் நீங்க
ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாமர்த்தியமும் கிடைச்சு இத்தனை நாளுடைய நீண்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய அங்காளி பங்காளி பகைவர்கள், அதாவது என்னென்னா உங்கள் பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் ரொம்ப நாள் உங்கள் அப்பாவனால முடியவே இல்லை அப்படின்ற விஷயத்த கூட நீங்கள் இப்போ 1 minute ரொம்ப சாமர்த்தியமாக பேசி நீங்கள் கரெக்டாக ஒரு தீர்வு கொண்டு வந்து அது பல விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமேன்னு கூட இருக்கும். பட் ஃபைனலி இந்த பிப்ரவரி மாதம் நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ இந்த பணம்ன்ற எண்ணமும் அதுக்குண்டான வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நிறைய விஷயத்தில் ஜெயிக்க போகிறீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி யாரு? சூரியன். சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பொறுமையை கையாளுங்க. அண்ட் மேலும் சூரியனுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தடவை ரத சப்தமி அப்படின்றது பிப்ரவரி மாதம் வருது. பிப்ரவரி 4ஆம் தேதி இட்ஸ் கால்ட் ரத சப்தமி. அதை பற்றி தனியாக உங்களுக்கு ஒரு பதிவு போடுறேன். ரத சப்தமியை விட்டுறாதீங்க. நிறைய விஷயங்கள் ஜெயிக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். ஏன்னா சூரியன் தான் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தோட நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. எக்காரணத்து கொண்டும் பேரண்ட்ஸ் கிட்ட கோவப்பற்றாதீங்க. பொறுமைன்ற ஒரு கருவியை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன தெரியுமா? மெடிடேட் பண்ணுங்க, மகாலட்சுமியினுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சுக்கிரனுடைய ஸ்ரீரங்கநாதரை பற்றி யோசிச்சுக்கோங்க, ரங்கநாதரனுடைய ஸ்லோகங்கள் கேளுங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் நீங்கள் கேளுங்க, சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்களுக்கு சூட்சும சக்தி உங்களுக்கு கிடைச்சு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான அற்புதமான மாதம்தான் இந்த பிப்ரவரி மாதம். ஸோ துளாராசி துலா லக்ன அன்பர்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமான மாதமாக தான் நான் பார்க்குறேன். வின் பண்ணி ஜெயிச்சுட்டு எப்படியெல்லாம் ஜெயிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன்.